ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் அம்மா வீட்டு தோட்டத்தில் என்னென்ன செடிங்கள்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. கூடவே நான் நிறைய செடிங்களை வந்து எங்கள் அம்மா வீட்லேயும் நான் வச்சுருக்கேன். என்னென்ன செடிங்கள்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து முல்லைப்பூ சூப்பராக பூத்துக்கிட்டே இருக்கும் இப்போ பார்த்தாலும். பக்கத்துலேருந்து மாங்கன்று வந்து இருக்குது. இன்னும் நிறைய செம்பருத்திலாம் நிறைய ஒரு 10 கலர் இருந்துச்சு. ஸோ அது வந்து எல்லாமே செத்து போச்சு. இது வந்து சீத்தாக்கன்று வந்து வருது. இதில் வந்து பார்த்திங்கன்னா முடக்கத்தான் கீரை வந்து வருது. ப்ளஸ் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலையும் இருக்குது. கொய்யா மரம் வந்து வச்சுருக்காங்க. இந்த கொய்யா மரம் பார்த்திங்கன்னா காய் நல்லா டேஸ்ட்டாக வந்து இருக்கும். இப்போ வந்து சீசன், அதனால் நிறைய வந்து பிஞ்சு வந்து விட்டுருக்கு. இந்த கொய்யா இலையை வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்லாம், டீ இந்த மாதிரி போட்டு குடிக்கலாம். ஹேர் ஃபால்ஸுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொதிக்க வச்சுட்டு தள்ள ஸ்ப்ரே பண்ணலாம். இது வந்து ஆடாதோடை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது, சுவாசத்துக்கு வந்து ரொம்பவே நல்லது. இது கஷாயம் மாதிரி வந்து போட்டு குடிக்கலாம். இது வந்து வேப்ப மரம் எவ்வளோ பெருசாக வந்து இருக்குது பாருங்களேன். இந்த காற்றை சுவாசிக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அவ்வளோ நல்லது. நல்ல 100 நமக்கு பியூரிஃபை பண்ணுற ஒரு ஆக்சிஜனை நமக்கு வந்து கொடுக்கும். இது வந்து நொச்சியில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கருநொச்சி. ஸோ எல்லோரும் வந்து உடச்சிட்டு போவாங்க வேது பிடிக்கிறதுக்கெலாம். சளிக்கு வந்து அவ்வளோ நல்லது. தள்ள நீர் கோத்துருக்குதுன்னா அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணும். இது வந்து டெல்லி கனகாமரம்னு சொல்லுவாங்க, ஊசி கனகாமரம்னு சொல்லுவாங்க, அதுதான் இது. இந்த செம்பருத்தி வந்து பார்த்திங்கன்னா பந்து மாதிரி பூக்குங்க. ஒரு மாதிரி பார்த்திங்கன்னா பிங்க் கலரில் இருக்கும், டார்க் பிங்க்கில். அது வந்து இப்போ கழிச்சு விட்டதுனால திரும்ப வந்து குருத்து வந்துட்டுருக்கு. பூ வந்து நல்லா ஒரு மரமாகவே ஆயிடுச்சு. பக்கத்துலேயே வந்து மஞ்சள் வந்து வச்சுருக்கோம். இது வந்து நித்திய கல்யாணி நாட்டு வெரைட்டி. இந்த பிங்க் கலர் இருக்குது, அது மாதிரி வந்து ஒயிட் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டீ போட வந்து யூஸ் பண்ணலாம், ரொம்பவே வந்து நல்லது. இது வந்து கேன்சருக்குமே வந்து ரொம்பவே நல்லது. இந்த விதைகள்லாம் விழுந்து அங்கங்கே பார்த்திங்கன்னா வேப்ப மரம், அந்த நித்திய கல்யாணி எல்லாமே வந்து முளைச்சி கிடக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நிலவேம்பு. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஜுரத்துக்கெலாம் ரொம்பவே நல்லது. கஷாயம் போட்டு வந்து குடிக்கலாம். ஆனால் ரொம்ப வந்து கசப்பு வந்து நிறையா இருக்கும். அது மாதிரி சுகருக்குமே வந்து இது நல்லது. ஒன்று வச்சா போதும், அது பாட்டு படர்ந்து வந்துடும். இது வந்து ஒரு அழகு செடி தான். பார்த்திங்கன்னா அழகாக பூத்துருக்கும். பார்க்க வந்து சன்ரோஸ் மாதிரியே இருக்கும். குட்டி குட்டியாக அழகாக இருக்கும். இது வந்து கருந்துளசி வந்து விஷ்ணு துளசின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே நல்லது, ரொம்ப சளிக்கு. இந்த கஷாயம் போடுறோன்னா யூஸ் பண்ணிக்கலாம். மணி பிளான்ட்டு இது வந்து நாங்கள் என்ட்ரன்ஸில் வந்து வச்சுருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து இருக்குது மருள் கற்றாழை. இதை நான் மேலே கொஞ்சம் தொட்டியில் வந்து வச்சுருக்கேன். இது வந்து அடீனியம் வந்து இதுவுமே வந்து என்னென்னா நான் வந்து அங்கே ஊரில் வச்சுருந்தது தான். ஸோ டேபிள் ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய கலர்ஸில் வந்து வச்சுருக்கேன். சில கலர்ஸ் வந்து என்கிட்ட வந்து செத்து போச்சு. இப்போ பேலன்ஸ் இருக்கிற கலர் தான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இது வந்து கேக்டஸ். இது வந்து எல்லோ கலர் பாருங்கள், அழகாக இருக்குது. இது வந்து பியூர் எல்லோ கிடையாது, பியூர் எல்லோ இல்லை, சாண்டில் கலரு. ஒயிட் இருக்குது, பிங்க்கு, பேபி பிங்க்கு, ஆரஞ்சு கலர் இருக்குது இப்போதைக்கு. இது வந்து சான்ஸ்வேரியா டுவார்ஃப் வெரைட்டி, அது ஒன்று வச்சுருக்கிறேன். இது வந்து ஒரு லிப்பர்ட் லில்லி. இது வந்து சம்மங்கியில் வந்து அடுக்கு வெரைட்டி. நிறைய பப்ஸ் வந்துருக்கு, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பூக்க ஆரம்பிக்கலை. இது வந்து ரெயின் லில்லி வந்து வச்சுருக்கேன். டேபிள் ரோஸ் வந்து ரெட் கலர் வச்சுருக்கேன், இன்னும் பூக்க ஆரம்பிக்கலை. இது வந்து வாடாமல்லி கலர், அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ நிறைய கலர்ஸ் வந்து பூக்களைங்கிறனால மிக்ஸ்டாக இருக்குது, நிறைய வந்து தெரியல. பூத்தா தான் நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் எந்தெந்த கலர்னு தெரியும். ஓமவல்லியில் வந்து பார்த்திங்கன்னா 2 வெரைட்டி வச்சுருக்கிறேன். இது வந்து சான்சிவேரியாலே வந்து பார்த்திங்கன்னா உருண்டையாக வரும், ஆனால் ஓப்பன் பண்ண மாதிரி இருக்கிற வெரைட்டி இது வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓமவல்லியும் சூப்பராக இருக்கும். இது வந்து கருவேப்பிலை, நாட்டு வந்து கருவேப்பிலை. அப்பப்போ பார்த்திங்கன்னா அந்த பழம்லாம் வந்ததுன்னா அந்த பழத்தை வந்து பறித்து வந்து சாப்பிடுவோம். உடம்புக்கு வந்து ரொம்பவே வந்து நல்லது. இதில் துவையல் அரைச்சா ரொம்பவே நல்லது. இதில் வந்து பார்த்திங்கன்னா துளசியும் இருக்குது. இதில் வந்து இந்த சாரணக்கீரை, காணாவாழை இதெல்லாம் நிறையா வந்து முளைஞ்சி வரும் ஆட்டு எருவு போடுறதுனால. இந்த சாரணக்கீரை வந்து பாருங்கள் எவ்வளோ படர்ந்து வந்திருக்குன்னு. ஸோ ஃபுல்லாக இடத்த வந்து ஆக்குபை பண்ணிடுச்சு. இந்த மாதிரி நிறைய கீரை வந்ததுக்கப்புறம் இதை எடுத்து சமையலுக்கு வந்து யூஸ் பண்ணிவிடுவோம். கீரை நல்லா வந்து படர்ந்து வந்திருக்கு, இதை எடுக்கணும்.
இந்த மல்லி வந்து பார்த்திங்கன்னா அடுக்கு மல்லி தான். ஆனால் வாசம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்பப்போ அது வந்து என்னென்ன பண்ணுவோன்னா கவாத் வந்து பண்ணி விட்ருவோம். கட் பண்ணி விடுறதெல்லாம் பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் நான் இலைய மட்டுமே வந்து ஃபுல்லாக உருவி விட்ருவேன். அது உடனே நிறைய குருத்து வந்து நிறைய முக்கு வைக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி வந்து பாருங்கள். கத்தாழை வந்து பார்த்திங்கன்னா வெயில் தாங்காமல் இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வெயில் ஓவராக இருக்கிறதுனால எவ்வளோ தண்ணி கொடுத்தாலும் செடி வந்து வாடி போயிடுது. ஆனால் ரொம்ப நல்லது. இதில் வந்து பார்த்திங்கன்னா லெமன் வந்து வச்சுருக்குறோம். இந்த மரம் வந்து ரொம்ப பழைய மரம், எங்கள் அப்பா வச்சது. மரம் பாருங்கள் எவ்வளோ பழசாக நல்லா தெரியுது பாருங்கள். எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுருக்கேன் நான். கட் பண்ணி வந்து உரம் கொடுத்துருக்குறேன். இதில் வந்துருக்கிற குப்பைமேனி கீரையும் வந்து பார்த்திங்கன்னா சளிக்கு வந்து ரொம்பவே நல்லது. நம்ம தெருவில் இருக்கிறதெல்லாம் எடுத்து யூஸ் பண்ண முடியாது. இந்த மாதிரி நம்ம தொட்டியில் வளர்க்குற அந்த கீரைங்களை எடுத்து நம்ம சமைச்சு சாப்பிட்லாம். சளிக்கு வந்து ரொம்பவே நல்லது. சும்மா வதக்கிட்டு சாப்பிட்லாம். இது வந்து லெமன் கிராஸ். இதுவுமே வந்து பாருங்கள் வெயில் தாங்காமல் எப்படி ஆகிடுச்சு. நிறைய வந்து கட் பண்ணிட்டேன், கொஞ்சம் தான் இருக்குது. இது வந்து உருட்டு பிரண்டை. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா படர்ந்து போய் இருக்குது. நிறைய கட் பண்ணி வந்து கொடுத்துட்டேன். இந்த மருள் கட்டாலெல்லாம் வச்சேன்னா பாம்பு வராதுன்னு சொல்லுவாங்க. அதனால் கீழே நிறையா வச்சுருக்கேன். ப்ளஸ் மாடியிலையும் வந்து தொட்டியில் வச்சுருக்கேன். இது வந்து அழகு செடி ஈஃபோபியா தான். ப்ளஸ் திஷ்டிக்குமே இது வந்து வாசலில் வைக்கலாம். இது என்கிட்ட வந்து ஒரு 2 வெரைட்டி வந்து இருக்குது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இது திருநீற்று பச்சளை. இல்லைன்னா சப்ஜா சீட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிப்பேன். இது அமர்லிஸ் லில்லி. இது வந்து கலர் வந்து சூப்பராக இருக்கும். பீச் கலர் மாதிரி இருக்கும். கலர் வந்து அழகாக இருக்கும். ஜேடு பிளான்ட் வச்சுருக்கேன். இது வந்து மதர் ஆஃப் மில்லியன்ஸ். ஜேட் பாருங்கள் அழகாக நிறைய கட்டிங் வந்து போட்டு நான் ப்ரொபகேட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து மதர் ஆஃப் 1000. இது ரெண்டும் விழுவுற இடம்லாம் அவ்வளோ செடி இருக்குதுங்க வீடு ஃபுல்லாக. இது வந்து போட் பிளான். கேக்டஸில் வந்து இது ஒரு வெரைட்டி. இது வந்து என்னடி ஒரு கணுவுக்கு மட்டும் ஸ்ட்ரைட்டாக வளருது, என்னன்னு தெரியல. 2 பக்கம் பன்னி இயர் கிடையாது. ஆனால் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து இருக்குது, அழகாக இருக்குது. இதுலேயும் வந்து கேக்டஸ் வந்து வச்சுருக்கேன். எல்லாம் வந்து பூத்துட்டு விதை வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து ரணக்கல்லி. ரணக்கல்லி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிளான்ட் வந்து இருக்குது. இது ஒரு விதமான டேபிள் ரோஸ் தாங்க, சிங்கிள் பெட்டலு. ஆனால் கலர் வந்து பார்த்திங்கன்னா ராணி பிங்க் கலரில் வந்து இருக்கும். பூ வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். இது பூத்துச்சுன்னா இன்றைக்கி வந்து பூக்கலை. இது சான்சிவேரியாவில் வந்து பார்த்திங்கன்னா டுவார்ஃப் வெரைட்டி நிறைய இருக்குது. ஓமவல்லியில் இது ஒரு வெரைட்டி. இலை வந்து மெலிசாக இருக்கும். இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா டிஃபன் பாக்கியோட ஒரு வெரைட்டி வந்து செடி வந்து வச்சுருக்கேன். பக்கத்துலேயே வந்து இன்சுலின் பிளான்ட் வந்து கட்டிங் வந்து போட்டு வச்சுருக்கேன். எல்லாம் வந்து வேர் பிடிச்சிக்கிச்சு. இதில் வந்து ஓமவல்லி, பருப்புக்கீரை, நீர் பிரம்மி இதெல்லாம் வந்து வச்சுருக்கேன். அப்போ கூடவே வந்து பார்த்திங்கன்னா தரப்பசலை வந்து நிறைய வருது. ஸோ அதாவது சமையல் பண்ணுறப்ப கீரை கடையிறப்பெல்லாம் இந்த கீரைங்களை எடுத்து அதில் சேர்த்துப்பேன். நமக்கு வந்து உடம்புக்கு வந்து ரொம்பவே வந்து நல்லது. கிடைக்கிறப்ப வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும். இந்த நொச்சி பாருங்கள் எவ்வளோ அழகாக எவ்வளோ பெருசாக வந்து வளர்ந்து வந்திருக்குன்னு. இந்த நொச்சி ஆடாதோட இந்த நிலவேம்பு வேப்பலை இந்த இடத்துல நின்னாலே இந்த காற்றை சுவாசிக்கிறதே வந்து உடம்புக்கு வந்து அவ்வளோ நல்லது. நல்ல வந்து லங்ஸை வந்து நல்லா வந்து பலப்படுத்தும். இந்த சுவாசிக்கிறப்போ நல்லா சுத்தமான காற்று வந்து நமக்கு வந்து கிடைக்கும். எவ்வளோ சூப்பராக வந்து இருக்குது பாருங்கள். மரம் கொய்யா மரத்தை பாருங்கள், மரம் ஃபுல்லாக காய் தான், நிறைய காய் வச்சுருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.